ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தன்ஸ் குக்கிங். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 நான் பீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு, சீரகம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். 2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு அந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கோங்க. தோல் உரிக்க வேண்டாம், தோல் பொரிக்காமல் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. இதில் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். திரும்ப நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்க போகிறோம். அந்த ஸ்டேஜில் ரெண்டுமே சேர்த்து நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கிச்சுன்னா உருளைக்கிழங்கு வதங்குறதுக்குள்ள வெங்காயம் ரொம்ப கருப்பாயிடும். அதனால் லைட்டாக வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரே சைட்டில் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம உருளைக்கிழங்கோடு சேர்த்துடலாம். ரொம்ப பெருசாக நறுக்கிறாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நறுக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் உருளைக்கிழங்கு வேகும். இது நம்ம தண்ணி ஊற்றாமல் உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாயில் பண்ணாமல் நம்ம வச்சதுனால டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சு. ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க.
ட்ரை பண்ணி பாருங்கள். கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.